மல்லின்னு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவள் பூங்காவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு போகிறா. இப்போ பூங்காவில் அவள் என்னெல்லாம் பார்த்தான்னு நாமளும் சேர்ந்து போய் பார்க்கலாமா? பூங்காக்குள்ளே நுழைஞ்சதும் அங்கே நிறைய பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதை அந்த பொண்ணு நின்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பூக்களில் ஒரு பூ மல்லியை பார்த்து பேசுது. எங்களை பறிக்காமல் நீ நின்று ரசித்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பூ சொல்லுது. அதுக்கு மல்லியும் அந்த பூவை பார்த்து சொல்கிறா, நீங்கள் எல்லாம் அழகாக இருக்கீங்க, உங்களை நான் பறிச்சிட்டா வேறு யாரும் உங்களை ரசிக்க முடியாது இல்லையா, அதனால தான் பறிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்கேருந்து ஊஞ்சல் ஆடலான்னு போகிறா. அப்போது நல்லா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே இன்னும் சில குட்டி பசங்க வர்றாங்க. சரி, அவங்களுக்கும் வாய்ப்பளிக்கணும்னு சொல்லி அவள் கீழே இறங்கிட்டான். அப்போ அந்த குட்டி பசங்களும் சந்தோஷமாக ஏறி ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊஞ்சல் மல்லியை பார்த்து சொல்லுது, மற்றவங்களுக்கும் வாய்ப்பளிக்கிறதுக்கு கீழே இறங்கிட்டியே, நல்ல பண்பு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா மல்லி அங்கேருந்து ஏதாவது சாப்பிடணுன்னு கடைக்கு போகிறா. கடைக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ சாப்பிட்டு முடித்ததும் டேபிளில் எதுவும் சிந்தாமல் க்ளீனாக சாப்பிட்டு முடிச்சிட்டா. அந்த டேபிள் மல்லியை பார்த்து சொல்லுது, நீ எந்த உணவையும் கீழே இறைக்காமல் வீணாக்காமல் சாப்பிட்றியே, நல்ல பண்பு அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் சொல்லுது. அதுக்கு மல்லி சொல்கிறா, கீழே இறைச்சிட்டா ஈக்கள் எல்லாம் மொய்க்கும் இல்லையா, இந்த இடமே அசிங்கமாயிடும், அதனால தான் நான் எதையும் கீழே இறைக்காமல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகண்டுறான். இப்போது கையில் நிறைய குப்பை இருக்குது. இந்த குப்பையை எங்கே போடுறதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறப்போ அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது. சரி, குப்பை தொட்டியில் போடலான்னு சொல்லி குப்பை தொட்டிக்கிட்ட போகிறா. அங்கே போய் பேப்பரெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டதும் அந்த குப்பை தொட்டி மல்லியை பார்த்து பேசுது. நீ குப்பைகளை எல்லாம் கீழே போடாமல் என்னை பயன்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த குப்பை தொட்டி சொல்லுது. அதுக்கு கீழே வீசினோம்னா புல்தரையெல்லாம் அசிங்கமாயிடும் இல்லையா, அதனால தான் நான் குப்பையை குப்பை தொட்டியில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா கை கழுவணும்னு சொல்லி தண்ணி தொட்டி இருக்கிற இடத்துக்கு போகிறா. அப்போது கை கழுவிட்டு பார்க்குறப்போ பக்கத்தில் இருக்கிற குழாய் தண்ணி கீழே சிந்திக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லி அந்த குழாயையும் அடைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போது அந்த தண்ணி தொட்டி மல்லியை பார்த்து சொல்லுது, தண்ணீர் வீணாகாமல் தடுத்துட்ட இல்லையா, ரொம்ப நல்ல பண்பு அப்படின்னு சொல்லி மல்லியை பார்த்து சொல்லுது. அப்போது மல்லிக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. இந்த பூங்கால எல்லாமே நம்மக்கிட்ட பேசுதே, இது எப்படி நடக்குது அப்படின்னு ஆச்சரியத்திலேயே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ மல்லியோட அம்மா மல்லியை தட்டி எழுப்புறாங்க. மல்லி எழுந்துரு, பூங்காவிற்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. மல்லிக்கு அப்போ தான் புரிஞ்சது தான் கண்டது கனவுன்னு சொல்லி. இன்னும் அவள் பூங்காவுக்கு போகவே இல்லை. ஆனாலும் மல்லியோடைய பண்புகள் எல்லாம் ரொம்ப சிறந்தது. எங்கே போனாலும் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, குப்பையை குப்பை தொட்டியில் தான் போடணும், தண்ணீர் வீணாக விடவே கூடாது, உணவுப் பொருட்களை கீழே சிந்தாமல் சாப்பிடணும். இந்த நல்ல பண்புகள் எல்லாத்தையும் நாமளும் வளர்த்துக்கணும். ஓகேவா குட்டீஸ்? எதை பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டீஸ் கஃபேவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.